ராமாயணத்தில் முருகப்பெருமான் எப்படி தோன்றினார், அவர் பெருமையெல்லாம் என்ன, அவர் பெயர்கள்லாம் என்னன்னு விஸ்வாமித்ரர் ராமருக்கு சொல்லிட்டு வந்தா, இவர் தமிழர்கள் தொழக்கூடிய கடவுள் மட்டும் இல்ல, ஜகத் பிரசித்தியாக இருந்த கடவுள். ஞாபகம் வச்சுங்கோ. இது பெரும்பாலும் நிறைய ஆலயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய ஆலயங்கள் இன்னைக்கும் நீங்க கர்நாடகா போனீங்கன்னா குக்கி சுப்பிரமணியா, காட்டி சுப்பிரமணியான்னு க்ஷேத்திரங்கள் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்ல முருகப்பெருமானுக்கு ஒரு கோவில் உண்டு. கேரளால பையனூர்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு முருகப்பெருமானுக்கு. எவ்வளவு எடுத்த குமாரதாரான்னு பேர். இன்னைக்கு நீங்க திருப்பதி போனேன்னா மேல இருக்கக்கூடிய அருவிக்கே குமாரதாரான் தான் பேர். அதனால அவ்வளவு பிராச்சி. டாப்ல பார்த்தேன்னா ஒருத்தர் இப்படி கையில குச்சியோடு நின்றுட்டு இருக்கார், கையில ஒரு சேவலோட நின்றுட்டு இருக்கார். தெரியுதா? இது முருகப்பெருமான் 1900 வருஷங்களுக்கு முன்பு 1900 years பேக் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிலை. இது ஆப்கானிஸ்தான்ல கண்டெடுக்கப்பட்ட சிலை. அப்ப ஸ்கந்தன் எங்க பாருங்க, ஆப்கானிஸ்தான். நம்ம இங்க திருப்பி வடபழனியிலேருந்து பழனி வரைக்கும் அவரை வைக்கலாம்னு வச்சுருக்கோம். அவர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் வைக்கார். அதுக்கு கீழே பார்த்தேன்னா ஸ்கந்தன் ஒரு காலை மடிச்சுட்டு ஒரு காலை கொஞ்சம் மேல பக்கமா வச்சுட்டு கையில ஒரு வேலை வச்சுட்டு இருக்கார். இது 1500 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஸ்கந்தன் முருகப்பெருமானுடைய சிலை. நடுவுல பார்த்தேன்னா ஒரு மயில் மேல அப்படியே அது படர்ந்து இருக்கு, அதுல முருகப்பெருமான் வீற்றிருந்த கோலத்துல இருக்கார். இது கம்புஜ தேசம், கம்போடியால 1400 வருஷங்களுக்கு பூர்வம் கண்டெடுக்கப்பட்ட சிலை. அதுக்கு பக்கத்துல பார்த்தேன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல முருகப்பெருமானுடைய சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஏன் சுவாமி தமிழகத்தை போடக்கூடாதா? தமிழ்நாட்டுல இருக்கவே இருக்கார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தமிழை வளர்த்த கடவுள், தமிழ் மக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய கடவுள்னு மட்டும்தான் சொல்லணுமே ஒழிய தமிழர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய கடவுள் அல்ல முருகப்பெருமான். ஜெகத் பிரசித்தி பிராச்சீனத்திலேருந்து கொண்டாடிட்டு இருக்கான். சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. அவருக்கும் மேற்பட்டு 6வது முகத்தோடு கூடியவனுக்குத்தான் ஷண்முகன் என்று பெயர். 6 முகங்களோடு கூடியவர். இந்த இடத்துலயே நான் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப உன்னிப்பா கேட்கறதுனால உங்க மேல இருக்கக்கூடிய அபிமானத்துல எப்பவுமே நான் ஃப்ரீயா உங்களோட பேசுற மாதிரி பேசுவேன். இப்போ ஒரு 30-40 வருஷங்களா அது ஒரு நரேட்டிவ். முருகன் ஒரு தமிழ் கடவுள். எனக்கு ப்ராப்ளம் இல்லை. தமிழுங்கிறது உயர்ந்த மொழி, பிராச்சீனமான மொழி. இந்த தமிழ் மொழியில இல்லாத பிரபந்தமே இல்லை. திருக்குறளுக்கு பெருமையை சொல்லுவதா, சிலப்பதிகாரத்துக்கு பெருமையை சொல்லுவதா, கம்பராமாயணத்தின் பெருமை உயர்ந்ததா, அல்லது வில்லிபுத்தூராருடைய பாரதத்தின் பெருமையை சொல்லுவதா? எத்தனை கிரந்தங்கள், எத்தனை மகான்களை கண்டருளின பூமி இது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மொழி. எல்லாம் இதுல எதுலையுமே டிபேட்டபிள் இல்லை. ஆனா நம்ம எப்பவுமே நம்ம சனாதன தர்மத்துல வழிபடக்கூடிய தேவதைகளை ஒரு பர்டிகுலர் இனம், ஒரு பர்டிகுலர் மொழிக்கு மட்டும் வைக்கிறது தப்பு. இப்ப நம்ம முருகனை தமிழ் கடவுள்னுட்டோம். வேற யாராவது நாளைக்கு இவர் கன்னடா கடவுள், அவர் மராட்டி கடவுள், அவர் போஜ்புரி கடவுள், அவர் நேபாளி கடவுள். இது என்ன நமக்கு ஏதோ ஒரு மொழி தெரிந்திருக்கலாம், பகவானுக்கு எல்லா மொழியும் தானே தெரியும். பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்சோபச்சாராத்துன்னு ரிஷிகன். பகவானுக்கு தெரியாத மொழியே இல்லையே. நமக்கு தெரிஞ்ச மொழியில நம்ம ஸ்துதி பண்றோமே ஒழிய நம்ம எந்த அரபிக்ல நாளைக்கு ஸ்துதி பண்ணாலும் பகவான் I'm really sorry, I just can't understand Arabic அப்படின்னு சொல்ல மாட்டார். அவருக்கு அரபிக்கும் புரியும், ஊமைகள் பேச முடியாதவாளுடைய பக்தியும் பகவானுக்கு புரியும். அதனால பகவானுக்கு இந்த மொழிதான் அந்த மொழிதான் இல்லை, ஆனா உண்டு. அதாவது பிராச்சீனத்திலேருந்து நம்ம என்ன சொல்லின்னு வரோம்னா, சங்கம் வளர்த்த மதுரையில் பிராச்சீன காலத்துல நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சிவபெருமானும் அந்த சங்கத்தில் கலந்து கொண்டார், முருகனும் அந்த சங்கத்தில் இருந்தார். அதுல டவுட்டே இல்லை. அப்படின்னா தமிழ் மொழியை வளர்த்ததில் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உண்டு. தமிழ் மொழியை பேணி பாதுகாத்ததில் முருகப்பெருமானுடைய கருணை உண்டு. இதெல்லாம் சொல்லலாம். ஆனா இப்ப தமிழ் கடவுள்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுது, நிறைய பேர் என்ன நம்பிக்கை, நிறைய பேர் என்ன வச்சுருப்பானா, முருகப்பெருமான் வெறும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் கடவுளா இருக்காருன்னு. ரொம்ப தப்பு.